விநாயகன் 4, மாண்பு உறுப்பினர் டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர். மாண்பு உறுப்பினர் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி டாக்டர் கிறிஸ்டோபர் அவர்கள் எழுப்பிய கேள்வி விநாயகன் 36, 39. கேள்வி நீங்க கேள்வி படிக்கும், பதில் மட்டும் நீங்க சொன்னா போதும். நடப்பு KMS 2025-26 பருவத்தில் வேளாண்மை துறை அறிவிக்கையின்படி திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வட்டம் பனங்குடி கிராமத்தில் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வள்ளியூர் பகுதியில் 1185 ஹெக்டேர் விளைநிலம் 5920 மெட்ரிக் டன் நெல் மகசூல் எதிர்பார்க்கப்பட்டது 2025-26 அந்த சீசனில். ஆனால் விவசாயிகளிடமிருந்து 1628 மெட்ரிக் டன் மட்டும்தான் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. இதன் மூலம் 2205 விவசாயிகள் பயனடைந்தார்கள். அவங்க வங்கி கணக்கில் 4,10,00,000 வர வைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி பனங்குடி கிராமத்தில் எதிர்வரும் இந்த செப்டம்பர் 1 2026-27 கொள்முதல் பருவத்தில் நடைபெறும் சாகுபடிக்கு ஏற்ப தேவைப்படின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் ஆட்சியர் மூலமாக ஏற்படுத்தப்படும். மாண்பு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இது விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. எனவே இதற்கான இடத்தை தேர்வு செய்து தேவையான நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப நடவடிக்கைகளை விரைவாக முடித்து இந்த நெல் கொள்முதல் பருவத்திலேயே பனகுடியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை அரசு நிர்ணயிக்குமா? மாண்புமிகு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, எல்லா டிபிசிக்குமே ஒரு டைம் வச்சுருப்போம். எக்ஸாம்பிள் அங்கே வந்து ஒரு 5000 மெட்ரிக் டன் அவைலபிள் அங்கே ப்ரொக்யூர்மெண்ட் நடக்கும்னா வேளாண்மை துறை மூலமாக கேட்டறிந்து 5000 மெட்ரிக் டன் மேலே அங்கே ப்ரொக்யூர்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தரவு இருந்ததுன்னா உடனடியாக மாவட்ட ஆட்சியர் மூலமாக 6 பேர் கொண்ட குழு இருக்குது. அந்த குழு ஆய்வு செய்து வேளாண்மை துறை 2 பேர் இருக்காங்க, கலெக்டர் ஒருத்தர் இருக்காங்க, ஆரம்பத்தர் இருக்காங்க, 2 பேர் விவசாயிகள் இருக்காங்க. அவங்களுக்கு கோரிக்கைகளை கேட்டறிந்து நிலத்தையும் ஆய்வு செய்து இருந்தாலும் கண்டிப்பாக ஏற்பாடு தரப்படும். மாண்பு உறுப்பினர் கிறிஸ்டோபர், சதீஷ் கிறிஸ்டோபர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அது அருகில் கொள்முதல் நிலையம் இருப்பது உண்மை. ஆனால் பனகுடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து விவசாயிகள் தங்களுடைய நெல்லை அங்கு கொண்டு செல்ல வேண்டியிருப்பதால் கூடுதல் போக்குவரத்து செலவும் அறுவடை காலத்தில் காலதாமதம் ஏற்படுகிறது. அதனால் விரைவில் செய்து முடித்தால் நன்றாக இருக்கும். மாண்பு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். ஆய்வுக்குட்படுத்தி கண்டிப்பாக செயல்படுத்தப்படும். மாண்பு உறுப்பினர் திருமதி எல் ஜெயசுதா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆரணி சட்டமன்ற தொகுதியின் பிரதான தொழில் விவசாயம். இங்கே கிட்டத்தட்ட 1,00,000 விவசாயிகள் இருக்கின்றார்கள். இவர்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற அரிசியானது தமிழ்நாடு மட்டுமல்ல உலகெங்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. அரிசிக்கு பிரசித்தி பெற்ற ஆரணி சட்டமன்ற தொகுதியில் 3 நேரடி கொள்முதல் நிலையங்கள் தான் இருக்கின்றன. இது மற்ற தொகுதிகளை கம்பேர் பண்ணும்போது மிகவும் குறைவு. மற்ற தொகுதியில் குறைந்தபட்சம் 10 நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு மேல் இருக்கின்றது. இது யானை பசிக்கு சோலை பொறி போல் உள்ளது. எனவே ஆரணி சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தபட்சம் இன்னும் 15 நேரடி கொள்முதல் நிலையங்களாவது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அமைத்து தருமாறு தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். நன்றி. மாண்பு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதிக்குட்பட்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 75 மெட்ரிக் டன் 75 டிபிசி அங்கே இருக்குது. அடி பயன்பாட்டில் இருக்குது. 2025-26 இருக்குது. 26-28 நடப்பு பருவத்தில் செப்டம்பர் 1 தேவைப்பட்டால் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம்னா நம்மளோட இந்த எப்போவுமே ஒரு பல எக்ஸ்பீரியன்ஸையும் கம்பேர் பண்ணுவோம். இந்த 2025-26 பழைய இந்த செப்டம்பர் ஆகஸ்ட் மாதத்தோடு முடிஞ்சிடும். அந்த பருவத்தில் திருவண்ணாமலையில் 75 டிபிசி மூலமாக சுமார் 1,20,596 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டோம். நீங்கள் சொல்கிற பிரகாரம் அந்த பர்டிகுலர் மாவட்டம் ஃபுல்லாகவே மேற்கொண்டு அந்த இடத்துல அதிகப்படியான கொள்முதல் வந்தால் 75 டிபிசி பாலாக இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்பு உறுப்பினர் சி.வே. கணேசன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் நல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் 35 ஊராட்சிகள் உள்ளன. கடந்த திராவிட மாடல் ஆட்சியில் 28 கிராமங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டன. அதில் குறிப்பாக அரிகேரி, கொத்தட்டை, கூடலூர், தொழார் போன்ற கிராமங்களில் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிறது. குறிப்பாக திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே இன்னும் திறக்கப்படாமல் இருக்கின்ற நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க அரசு ஆவண செய்யுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்பு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். இந்த பருவம் இந்த செப்டம்பர் 1 ஆரம்பிக்கும். ஜென்ரலாக இப்போது சீசன் நடந்துக்கிட்டு இருக்கு.
மாவட்டம் மூலமாக தமிழ்நாடு எல்லா மாவட்டங்களிலுமே ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்கோம். நம்மளோட மானிய கோரிக்கையில் கொடுத்துருக்கோம். எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொடுத்துருக்கோம். அதன் பிரகாரம் 6 பேர் ஜென்ரலாகவே 6 பேர் இருக்க குழு அமைச்சு, அதாவது மாவட்ட ஆட்சியர், 2 வேளாண் துறை அதிகாரிகள், 2 விவசாயிகள், அங்கே இருக்க லோக்கல் விவசாயிகள், ஒரு ஆரம், இவங்க 6 பேர் கொண்ட குழு மூலமாக தேர்வு செய்யப்பட்டு டிபிசி ஓப்பன் பண்ணுவோம். யூஸ்வலாக ஒவ்வொரு டிபிசிலையுமே நமக்கு எல்லாத்துக்கும் சில விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும். நம்ம வந்து கவர்டு குடோன், அது நம்ம டிபிசி எல்லாம் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும், டெம்பரரியாக இருக்கும். பர்மனெண்ட்னா கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கும். அந்த கட்டடம் கட்டப்பட்ட கெப்பாசிட்டி வந்து 40 மெட்ரிக் டன்னுக்கு ஸ்டோரேஜ் பண்ணலாம். இங்கெல்லாம் பர்மனன்ட் பில்டிங் இருக்கும், அந்த டிபிசி எல்லாம் 40 மெட்ரிக் டன் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணலாம். அதுக்கான கட்டமைப்போடு தான் அந்த நம்ம டிபிசி வச்சுருக்கோம். டெம்பரரியாக டிபிசியில் மட்டும்தான் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி கலெக்டர் மூலம் ஓப்பன் பண்ணுவோம். அதை மட்டும்தான் உடனே 2-3 நாள் 3 நாள் ஓப்பன் பண்ணி கொண்டு போவோம். சுமாராக ஜென்ரலாக நம்ம எல்லா டிபிசிலையுமே குறைஞ்சபட்சம் 1000 மெட்ரிக் டன், 1000 மூட்டைகள், 1000 மூட்டை சேர்ந்த பிறகு தான் மூவ்மெண்ட் கொண்டு போவோம். நம்ம எஃப்சிஐ நாம்ஸ் பிரகாரம் 27,000 மெட்ரிக் டன்னுக்கு உண்டான கூட்ஸ் இருந்தால் தான் லாரி மூவ்மெண்ட் பண்ணணும், குடோனுக்கு அனுப்புவோம். இரண்டாவதாக 630 மூட்டைகள் இருக்கணும், இருந்தால் தான் லாரி மூவ்மெண்ட் பண்ண முடியும். இதுதான் ஜென்ரலாக இருக்கிற பல ஆண்டு காலமாக கடைப்பிடிக்க வேண்டிய எஃப்சிஐ நாம்ஸ். டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் விதிகள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் விதிகள் இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட் மூவ்மெண்ட் பண்ணுறதையும் 570 மூட்டையிலேருந்து 610 மூட்டை வரைக்கும் இருந்தால் தான் டிபிசிலேருந்து மூவ்மெண்ட் பண்ணி குடோன் கொண்டு போக முடியும். அப்போ தான் குடோன் என்ட்ரி போட முடியும். அல்லது 27,000 மெட்ரிக் டன்லேருந்து 29,000 மெட்ரிக் டன்னுக்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் மூவ்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நெல் மூட்டைகளை பொறுத்த வரைக்கும் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் இன்றைய அளவில் 10,293 மெட்ரிக் டன்னுக்கு உண்டான மூட்டைகள் ஸ்டாக், கிரவுண்ட் ஸ்டாக் டிபிசியில் மட்டும் இருக்குது. இதை இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது வரும்போது இன்னும் வருங்காலங்களில் இந்த மாதிரி எந்த தேக்கம் இல்லாத அளவுக்கு உடனடியாக மூவ்மெண்ட் பண்ணுவோம். இரண்டாவதாக அவர் சொன்னது வந்து எல்லா பக்கம் சுமதி தொழிலாளர்கள் பருவகால பணியெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண சொன்னாங்க. இந்த ஸ்ட்ரைக்குக்கு பல கோரிக்கைகள் சொல்லியிருக்காங்க. அதை லிஸ்ட் வாங்கியிருக்கோம், போன மீட்டிங்கில் சொல்லியிருக்கோம். அவங்களையும் எங்களோட துறைகளுக்கு வர சொல்லி, எங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வர சொல்லி, டிஎன்சிசி ஆஃபீஸில் வர சொல்லி டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். வருங்காலங்களில் இனி வரப்போகிற பருவ காலங்களில் டிபிஎஸ் ஓப்பன் பண்ணும்போது மாவட்ட ஆட்சியர் மூலமாக பருவகால பணியாளர்கள் எல்லாம் அங்கே இருக்க சுமதி பணியாளர்களுக்கெல்லாம் என்னெல்லாம் மிஷின் தேவையோ மிஷின் கொண்டு ட்ரான்ஸ்ஃபர், அவங்க நிறையா லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. நாங்கள் 45 வாங்காத காரணம் என்ன, 50 காரணம் என்னங்கிறாங்க. நாங்கள் இந்த சிஸ்டம் என்ன, இந்த எஸ்ஓபியில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு டிபிஎஸ் ஓப்பன் பண்ணும்போது டிபிஎஸ்க்கு உண்டான தூற்றும் கருவி மிஷின் கொண்டு போகிற டிரான்ஸ்போர்ட்ஸு, அங்கே இருக்கிற ஈரப்பதமானி அந்த மிஷின், அப்புறம் அங்கே இருக்கிற சாக்கு பைகள், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிளாஸ்டிக் கவர்ஸ், அது மட்டும் இல்லாமல் விளம்பரம், அவங்க என்னென்ன பண்ணணும், குறைகள் என்ன சொல்லலாம், எந்த கோரிக்கைகள் எங்கே சொல்லலாங்கிறதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு பெரிய டிஸ்பிளேயில் கவர் வச்சுருக்கோம். இதெல்லாமே இந்த காலங்களில் வரும். அதனால் எந்த சூழ்நிலையும் என்ன தேவைகள் இருக்கோ அதை கேட்டுட்டு தகுந்த மாதிரி நடவடிக்கைகள் கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும். நன்றி. பின்னர் பழனிசாமி. பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். எனது தொகுதிக்குட்பட்ட பில்ராம்பட்டு அப்பனந்தல் கிராமத்தில் 50,000 மெட்ரிக் டன் நெல் ஓப்பனில் இருக்கு. அதுக்கு அரசு குடோன்கள் கட்டி தருமா என்பதை முன்வருமா என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். எந்த மாவட்டத்தில் வருது? தொகுதி விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர் தொகுதி கண்டாச்சிபுரம் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த தடவை நம்ம மொத்தமாக விழுப்புரம் மாவட்டத்திலேயே இந்த கேஎம்எஸ் 25-26 மொத்தமாக ப்ரொக்யூர் ஆனதே நம்ம நெல் வாங்கினதே 1,15,289 மெட்ரிக் டன். இப்போது அங்கே இருக்கிற உங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற டிபிஸ் எல்லாமே சேர்த்து ஸ்டாக் இருக்கிறது 94,943 மெட்ரிக் டன் இங்கே இருக்குது. எல்லா பக்கம் குடோன்ஸ் இருக்குது. இப்போ நம்மளோட அறிவிப்பில் சில குடோன்ஸ் கொடுத்துருக்கேன்.